நீங்க நம்ம பார்க்க போறது வந்து ஒரு புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு வரி மட்டும்தான். அந்த ஒரு வரி நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புறேன். நான் படிக்கும் போதே அதை புரிஞ்சிச்சு. அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய பேரு வந்து மனப்போக்கு தான் எல்லாமே அப்படின்ற ஒரு புக்கு தான். ஜெப் கெல்லர் எழுதின இந்த ஒரு புத்தகம். இதுல ஒரு வரி வந்து மிக அழகா இருந்துச்சு. நம்ம லைஃப்ல அறிமுகப்படுத்தணும்னா, நடைமுறைப்படுத்தணும்னா அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது வெற்றியா தோல்வியா அப்படின்னு நம்ம முடிவெடுத்து நம்ம ஆரம்பிப்போம். அதை நம்ம செயல்படுத்திட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து தோத்துருவோம், இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிருவோம். யாரு ஜெயிக்கிறா, யாரு தோக்குறா, இதுதான் முக்கியம். அந்த ஒரு வரி என்ன நான் வாசிக்கிறேன். வெற்றி என்பது மற்ற அனைவரும் தங்கள் முயற்சியை கைவிட்ட பிறகு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வெற்றி உங்களுடையதாகும். வில்லியம் ஃபெதர் சொன்னதாக இந்த புக்ல ஜெப் கெல்லர்ன்றது இந்த புக்ல எழுதியிருக்காரு. இது உண்மைதானே? நம்ம ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறோம், இல்ல ஒரு பிசினஸே பண்றோம். ஒரு சின்ன சின்ன விஷயம் நடந்து நம்ம தோத்துட்டாலோ, அதை நம்ம அப்படி கைவிட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது வெற்றி கிடைக்காது. அதான் உண்மை. எல்லாரும் கைவிட்டு போயிடுவாங்க. நீங்க கைவிட்டு போகாதீங்க. அது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த வெற்றி உங்களுக்கு தேடி கண்டிப்பா வரும்னு சொல்றாரு. இது 100க்கு 100 உண்மை. வெற்றி தோல்வின்றது நம்ம முடிவு பண்றதா, மத்தவங்க முடிவு பண்றது கிடையாது. நீங்க அதுல தோத்துட்டீங்க, இதுல தோத்துட்டீங்கன்னு மத்த பேச பேச நீங்க உங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். ஜெயிச்சவங்க கொஞ்சம் முன்னாடி ஜெயிச்சுட்டாங்க. தோத்தவங்க அதுக்கப்புறம் ஜெயிக்க போறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அங்க வேற ஒண்ணுமே கிடையாது. இதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நடைமுறைப்படுத்துங்க. கண்டிப்பா நீங்க லைஃப்ல ஜெயிப்பீங்க. நீங்க நினைச்ச காரியம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதான் இந்த வரி. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. வெண்பா மணிகண்டன்.